நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்ந்து பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு எதிரியா தெரிவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே நமக்கு ஆப்போசிட்டான காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சாதகமாக நமக்கு பேச மாட்டாங்க, சாதகமாக நம்ம கூட நிற்க மாட்டாங்க, சாதகமா நம்முடைய விஷயமா நம்ம கூட நின்று நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மாறா அதுக்கு எதிராக தேவையில்லாத காரியங்களை நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீடாக இருக்கலாம், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கலாம், நமக்கு விரோதமாகவே எப்பவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கூட என்ன வார்த்தையை பேசுகிறா தெரியுமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். அதனுடைய கடைசி பகுதி, அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். எசேக்கியாவுடைய காலத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதான் நடத்தினாராம். எப்படி தெரியுமா? சுற்றுப்புறத்தார் எல்லாரும் அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது கர்த்தர் அவருடைய யுத்தங்களுக்கெல்லாம் அந்த ஜனங்களை விலக்கி ஆதரித்து அவர்களோட கர்த்தர் இருந்து அவர்களை நடத்தினாராம். இன்றைக்கு கர்த்தர் அப்படிதான் செய்வார். உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? உங்களுக்கு விரோதமான சதி ஆலோசனை பண்றாங்களா? உங்களுக்கு விரோதமான காரியங்களை யோசிச்சு பார்த்து இப்படி செஞ்சா இவனை காலி பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சுற்றுப்புறத்தாருடைய எல்லா எண்ணங்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். அவர்கள் அவருடைய எண்ணங்களிலே இருக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு நிறைவேற்றாமல் தேவன் தம்முடைய கரத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பார். நன்றாக பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அழகாக அவர்களை எப்படி ஆதரித்தாராம்? எல்லாருக்கும் விலக்கி ஆதரித்தாராம். இன்னைக்கு ஒரு ஆதரவு கோல் உங்களுக்கு இருக்கிறது. தேவனுடைய ஆதரவின் கரம் உங்களோடு இருக்கிறது. தேவனுடைய ஆதரவான வார்த்தைகள் உங்களோட இருக்கிறது. பயப்படாதீங்க, எனக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பார். உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க சொந்தக்காரங்க, உங்க பங்காளிகள்லாம் யாருமே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன், நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன். உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு விரோதமா நான் உன்னை எழும்ப பண்ணாம, உனக்கு விரோதமா அவங்களை எழும்ப பண்ணாம, அவங்களை எல்லாவற்றையும் நான் அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்குரிய காரியங்களை அவர்களுக்கு நான் சப்மிட் பண்ணிட்டு, அவர்கள் உன்னை குறித்து என்ன நினைச்சிருக்காங்களோ அது நடைபெறாமல் இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக மாற்றி உங்களுடைய எல்லா ஆபத்துக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதரவின் நாளாய், பாதுகாப்பின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.